வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இனிய வீடியோ சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு 4 கேள்விகள் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கேள்விகளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பதில் பார்க்க போகிறோம். ஒரு 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்கள் தான தர்மம் செய்வீங்களா, பணம்னு சேமிச்சுட்டே இருக்கீங்களே, எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியும் பணத்தை சேமிக்கிறத பற்றியுமே பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தான தர்மம் செய்கிறது பிடிக்குமா, செய்ய மாட்டிங்களா, அதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுப்பீங்களா, நீங்கள் கிறிஸ்டின் தானே, காணிக்கை தருவீங்களா, சர்ச்சுக்கு செய்யக்கூடிய வேறு ஏதாவது என்ன விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் பட்ஜெட் போடுறீங்க, அதுக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, செய்முறை செலவெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டில் விசேஷம், காது குத்து, கல்யாணம்னு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு பட்ஜெட் இடிக்காதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுவும் கேட்டிருக்காங்க, கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, அப்போதைக்கு செலவு அதிகமாகுமே, பட்ஜெட்டில் துண்டு விழுமேன்னு. ஸோ இதுக்கான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுப்பீங்களா, காணிக்கை தருவீங்களா, அதுக்கான பதிலை பார்த்துடலாம். நான் பொதுவாக இந்த விஷயத்தை நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணதில்லை. ஈவன் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தெரியாது. பொதுவாக கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பழக்கம் இருக்கும். டைத் அப்படின்னா தமிழில் தசம பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வருமானத்தில் 10% நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 90% தான் நம்மளோட சம்பளமாக கருதணும். இந்த 10% அப்படிங்கிறது கடவுளுக்குரியது. அதை டைத் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தசம பாகம்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக 10% எடுத்து வச்சு அதை கடவுளுக்குரிய அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவேன். அந்த அமௌண்ட்லேருந்து சர்ச்சுக்கு காணிக்கையோ இல்லை வேறு ஏதாவது டொனேஷனோ நான் அதை கொடுத்துருவேன். அதை தனியாக சீக்ரெட்டாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு என்னோட 10% சர்ச்சு விஷயங்களுக்கு நான் செய்கிறேன். இதை ஏன் நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலைன்னா, சில பேருக்கு இதை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் ஃபாலோ பண்ணாதவங்கள தப்பும் சொல்ல மாட்டேன். இது எடுத்து வைக்கிறதும் வைக்காததும் அவர்களுடைய சம்மந்தப்பட்டது. இது யாருக்குமே கட்டாயம் கிடையாது. எடுத்து வைக்காமல் இருந்தால் அது தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது ஒவ்வொரு கிறிஸ்டின்ஸும் அவங்களோட மனசு பொறுத்தது. அவங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதில் யாரையுமே தலையிட முடியாது. ஸோ அதனால தான் நான் என்னோடய பட்ஜெட் வீடியோலையோ மற்ற எந்த வீடியோலையுமே நான் இந்த டைத்தை பற்றியோ தசம பாகத்தை பற்றியோ பேச மாட்டேன். ஒரே ஒரு டைம் அந்த இஸ்ரேல் வீடியோவில் மட்டும் போட்டிருந்தேன், அவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதை நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால் நான் சர்ச்சுக்கு டொனேஷன் தரேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த 10% எவ்வளவு இருக்கும், எவ்வளவு நான் சர்ச்சுக்கு செய்வேன், என்னென்ன மாதிரி செய்வேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, தான தர்மம் செய்வீங்களா, ஏழைங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக நம்ம மணி சேவிங் ரிலேட்டடாக வீடியோ போடுறதுனால சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப மணி மைண்டடாக நான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பொதுவாக நம்ம தானம் தர்மம் பண்ணுறதா இருக்கட்டும், ஏழைகளுக்கு உதவுறதா இருக்கட்டும், தேவைப்படுபவர்களுக்கு செய்கிறதா இருக்கட்டும், என்னை பொறுத்த மட்டும் யாருக்குமே தெரியாமல் செய்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு என்னுடைய கருத்து. அதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சில பேர் அதை விளம்பரப்படுத்துவாங்க, அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க விளம்பரப்படுத்துறதன் மூலமாக நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் அதை பார்க்குறவங்களும் இன்னொரு ஏழைகளுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பரவறதுக்கு அது வாய்ப்பு அமையுது. ஆனாலுமே எனக்கு நான் ஏழைகளுக்கு செய்கிறத ஈவன் நான் வீட்டில் கூட சொல்ல மாட்டேன், என் ஒய்ஃபு கூட தெரியாது. சரி, அப்போ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, அப்படி நீங்கள் தான தர்மம் செய்கிறீங்க அப்படின்னா எந்த மணிலேருந்து எடுத்து செய்வீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் பொதுவாக பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு தான், அவசர நிதி நான் சேர்த்து வைக்கிறேன் இல்லையா, எனக்கு செய்யணும்னு தோணுது, ஒருத்தவங்க ஒரு தேவையில் இருக்காங்க, எனக்கு செய்யணும்னு தோணுதுன்னு அப்படின்னு நினச்சேன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நான் செய்வேன். இல்லை அப்படின்னா என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ் இருக்குது இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, யூடியூப் அமௌண்ட்டு, எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் பர்சனல் சேவிங்ஸாக நான் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து நான் செய்வேன். என்னை பொறுத்த மட்டும் நான் அதாவது நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தா கூட ஏழை எளியவர்களுக்கு செய்கிறது நல்ல விஷயம். அதை நான் அந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அது எல்லாருமே செய்யணும். அப்படி நம்ம செய்கிறதின் மூலமாக நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்.
கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்கும். பட் ஆனால் அதை வந்து எனக்கு வெளியில் சொல்ல விருப்பம் இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோலையுமே அந்த மாதிரி கண்டென்ட் நான் கொண்டு வர மாட்டேன். ஸோ சப்ஸ்கிரைபரோட டவுட் கிளியராக இருக்கும். அடுத்து நிறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயந்தான், செய்முறை செலவை எப்படி சமாளிக்கிறீங்க? எனக்கு மாதம் 2 சொந்தக்காரவங்க செய்முறை செஞ்சிடுறாங்க, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு இல்லை தெரிஞ்சவங்க வந்து செய்முறை செய்கிற மாதிரியான விசேஷங்கள் வருது, நான் என்ன செய்கிறது, நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதுக்காக ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். செய்முறை செலவை சமாளிக்கிறது எப்படி. நான் அதுக்கு 2 விதமான சேமிப்பை ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நெருங்கின சொந்தத்துக்குள்ளே ஒரு கல்யாணமோ காது குத்தோ ஏதோ ஒன்று வைப்பாங்க. அதுக்கு நம்ம பல்காக செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க நமக்கு எவ்வளவு செஞ்சுருக்காங்களோ அதை அப்படியே திரும்பி செய்கிற மாதிரி இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்க வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி, கல்யாணம், விருந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கு செய்கிறது ஒரு மாதிரி. ஸோ நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். 2க்குமே வந்து நான் ஆல்ரெடி சேவிங்ஸ் பல்காக வச்சுருக்கேன். எப்படி அப்படிங்கிறத வந்து நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். செய்முறை செலவுக்காக நான் சேமிக்கும் 2 முறைகள் ஆல்ரெடி நான் சேமித்து வச்சுட்டேன். அது எப்படி, அந்த அமௌண்ட் எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எப்படி செய்முறை செலவு வந்து என்னோடய மாத பட்ஜெட்டில் அது பாதிக்காமல், பட்ஜெட்டில் துண்டு விழாமல் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு புரியும். இது வந்து நான் முன்னாடி ப்ரீ பிளான்டாக செஞ்சதுனால இன்றைக்கி நான் கொஞ்சம் இந்த செய்முறை செலவை வந்து நான் தப்பிச்சிட்றேன். அதுக்கு காரணம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். நிறைய நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டது இந்த வீடியோ. மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட்டு கேள்வி வந்து, கெஸ்ட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அந்த செலவை எப்படி சமாளிப்பீங்க? ஸோ கண்டிப்பாக அது எல்லார் வீட்லேயுமே நடக்கக்கூடிய செலவு தான். நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம். இந்த மாதம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும்னு நினப்போம். அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வருவாங்க. 2 நாளோ 3 நாளோ 1 நாளோ இல்லை ஒரு வேளையோ எப்படி வந்தாலும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு கண்டிப்பாக ஆக தான் செய்யும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னோடய லைஃப்லேயுமே நடக்கும். ஸோ அப்போ கெஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறது என்ன விதம், ஒரு அன்எக்ஸ்பெக்டடு ஒரு செலவு தான். அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவேன், மறுபடியும் எமர்ஜென்சி ஃபண்டு தான். ஸோ அதுக்காக தான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டே நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், பில் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒரு 1.5 லட்சமாவது அதில் சேர்த்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய எய்மு. ஸோ அதில் வந்து நான் மாதம் பணம் போட்டுட்டு ஒரு அமௌண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி கெஸ்ட்டு வராங்க, இல்லை நான் வந்து நீடி பீப்புளுக்கு நான் எடுத்து செய்கிறேன், பர்சனல் சேவிங்ஸில் சில சமயம் எடுப்பேன், இல்லை எமர்ஜென்சி சேவிங்ஸில் எடுப்பேன், இல்லை கெஸ்ட்டு வராங்கன்னு எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நான் எடுத்து செஞ்சு செலவு பண்ணிவிட்டு எவ்வளோ எடுத்தனோ அதை மறுபடியும் வைக்கிறதுக்கு அடுத்த மாதம் 2-3 மாதத்தில் ட்ரை பண்ணி அதை வச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருடைய கேள்விக்குமே பதில் கிடச்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.